எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுதர்ஷன். கோவை பொதுமக்கள்லாம் சேர்ந்து இந்திய வரலாற்றுல, உலக வரலாற்றுல முதல் முறையாக ஒரு கேண்டிடேட், எங்களோட எம்பி கேண்டிடேட் திரு அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பப்ளிக் ஃபார் அண்ணாமலை, PFA, பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். எங்களோட பணி என்ன வருதுன்னா, இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர், ஒரு தூய்மையானவர், ஒரு கோவை மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியா ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும், பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 18,000 தன்னார்வலர்கள் வந்து நாங்க போய் வீடு வீடா, வீதி வீதியா போய் நாங்க வந்து ஓட்டு சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க பார்த்திருக்கோம். பொதுமக்களா நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பார்த்திருக்கோம் திரு அண்ணாமலைஜி அவருக்கு. அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, ஓட்டு அளிக்கிற அன்னைக்கு, போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்களுக்கு சார்ந்தவங்க, நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க, ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு MP வேணும் கோயம்புத்தூருக்கு, தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது. அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வந்து மனவேதனை ஆயிடுச்சுங்க. எங்களோட ஓட்டு தானே போச்சு, எங்களை சார்ந்தவர்களோட ஓட்டு தானே போச்சு. மற்றவங்களோட ஓட்டு போட்டு அவங்களும் வந்து போராட்டம் இருப்பாங்க, அவங்கள போகல, அதனால வரல. எங்களோட வந்து போய் இருக்கா போராடுறோம், அவ்வளவுதான். நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க, நான் ஓட்டு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க. அது மட்டும் இல்ல இந்த போராட்டம் அது மட்டும் இல்ல. உலகத்துல இருக்கிற சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் வந்து நம்ம வேட்பாளரோட பேர் வைப்பாங்கன்னு தெரியும். ஆனா ஆல்பபெட்டிக் ஆர்டருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற தேர்தல் ஆணையத்துல வாக்கு அது பதிவு பண்ற எந்திரத்தை மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்காக நான் போராடினேன். நான் நீங்க கேட்டீங்களா, ஏன் அப்பவே பொதுமக்கள் நான் போராடி இருக்கேன். சாரதா நர்சரி ஸ்கூல்ல இல்ல இந்த வாக்களிப்பு வந்து போடுற சிஸ்டம் தப்பு அப்படின்னு சொல்லி நான் போராடி இருக்கிறேன். போராடுறதுக்கு வெற்றியும் பெற்றிருக்கேன். உடனே மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப என்ன தெரியுது, ஒருத்தர் மாத்தி வைக்கிறாங்கன்னு என்ன தெரியுது, தப்பு நடந்ததுனால மாத்தி வைக்காங்க. ஆமா சார், நிறைய பண்ணிருக்கோம். இது வரைக்கும் வரல. இன்னைக்கு கலெக்டருக்கு மனு கொடுக்க போறோம். இந்திய தேர்தல் ஆணையம் முறையா செயல்படுது. ஐயா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் நம்முடைய பிரதம மந்திரியா ஆட்சி பண்ணும் மோடிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க ஐயா. இந்தியன் ஏரியான தனிப்பட்ட ஒரு அமைப்பு. தயவு செய்து வந்து மோடி வந்து சொல்லி பண்ணுவாருங்கிறதுலாம் வந்து இது யாருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம சொல்ற குறை என்ன சொல்றோம், கோவை மாவட்டத்துடைய அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு கேள்வி கேட்கலாம்ல. கோவை மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, மாநகராட்சி அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, எத்தனை பேரை விட்டு எத்தனை டீச்சர்ஸ் போய் வீடு வீடா பாத்துட்டு வர சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என் வீட்டுல நான் இல்லைங்க, என் பேர் எடுத்துறாங்க, 3 பேர் இருக்கு. அப்ப நீங்க சொல்ல முடியாது, இல்லங்க வீட்டுக்கு வந்தோம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3 பேர் இருக்கு, நான் மட்டும் இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? இதனால இது வந்து ஒரு திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு கலெக்டர் ஐயா தீர்வு கொடுக்கணும். ரெண்டாவது, வரப்போற தேர்தலில் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு இப்ப சொல்றீங்க பத்தியா, முன்னெச்சரிக்கையா நாங்க நின்றுருக்கோம். இந்த போராட்டத்தை இன்னைக்கு பண்ணலன்னா 2026 இப்படி நடந்துச்சு கேட்பீங்க. அப்பவே பண்ணிருக்காங்க நீங்க கேட்பீங்களே, அதுக்குதான் உதாரணம் இது. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.